அண்ணாமலை வந்து ஓரம் கட்டிட்டாங்க, அண்ணாமலை வந்து இனிமேல் அவ்வளோதான், அண்ணாமலையோடைய கேரியரே போச்சு, அவரை வந்து போலீஸ் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே கட்சிகளில் கூட்டிகிட்டு வந்து அவரை வீணாக்குறாங்க. இதெல்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய கூக்குரல். இன்னொரு பக்கம் அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்களா அண்ணாமலையை எப்படி ஓரங்கட்டி வச்சுருக்காங்கன்னு. அண்ணாமலை சம்பாதிச்சதெல்லாம் மேலே தெரிஞ்சு போச்சு, மோடி அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவரை ஓரங்கட்டி வச்சுருக்காங்க. அவருக்கு இனிமேல் எந்த பதவியும் கிடையாது. இப்போ இருக்கிற ஒரே சாய்ஸு அவராக கட்சியை விட்டு வெளியில் போகணுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட கதைகளை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம அப்போ எல்லாமே மறுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் மறுத்து பேசணும், அண்ணாமலை எதிர்ப்பாளர்களுக்கும் மறுத்து பேசணும். எப்பா இப்படியெல்லாம் கிடையாது, அவர் வந்து காத்திருக்காரு, அவருக்கான காலம் வரும் வரை அவர் காத்திருக்கிறார். அண்ணாமலை இங்கே செய்ய வந்தது மாற்று அரசியல், அந்த மாற்று அரசியலுக்கான காலம் இதுவல்ல அப்படிங்கிறது தான் டெல்லி தலைமை எடுத்த முடிவு. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு அவருக்கான காலம் வரும் வரை அவர் காத்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக ஏப்ரல் மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அப்போல்லாம் வந்து இவங்க அண்ணாமலை ஆதரவாளர்களும் சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க, அவங்களும் நம்மளை திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எதிர்ப்பாளர்களை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அண்ணாமலையை ஆதரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே வந்து நம்ம கடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. அதெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து டேட்டாவோட புள்ளி விபரத்தோட லாஜிக்கோட கரெக்டாக வந்து ஒரு பதிவை போட்டோம் அப்படின்னா எவனாலையும் பதிலே சொல்ல முடியாது. அதுதான் நம்மளுடைய ஸ்டைல், அதுதான் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைல். அங்கிருந்து பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி என்னாச்சு, ஆதரவாளர்களுக்கு இனிப்பான செய்தி, எதிர்ப்பாளர்களுக்கு கசப்பான செய்தி அப்படிங்கிறது நேற்று நடந்திருக்கு. நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். இங்கே நடந்த ஒரு விவசாய நிகழ்ச்சியில் வந்து அவர் கலந்துக்கிட்டு இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் விமான நிலையத்தில் மோடி அவர்களை வரவேற்க சென்ற திரு அண்ணாமலை அவர்களுக்கிடம் மோடி அவர்கள் நடந்து கொண்ட விதம் இதுதான் வந்து பேசுபொருள். அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அயன் மேன் அப்படின்னு தோளில் தட்டி கொடுத்துட்டு அவ்வளவு இணக்கமாக அண்ணாமலை அவர்களோட அவர் நடந்துக்கிட்டார். இது ஏன் செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். எப்போவுமே அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய சில செயல்கள் மூலமாக சில மெசேஜ் பாஸ் பண்ணப்படும். அதைத்தான் நம்ம டீகோட் பண்ணணும், அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த செயல் மூலமாக பாஸ் செய்யப்பட்ட மெசேஜ் என்ன? அண்ணாமலைக்கு கடுமையான எதிர்ப்பு கட்சிக்குள்ளேயும் இருக்குது, கட்சிக்கு வெளியிலையும் இருக்குது. எப்படியாவது அண்ணாமலையை காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவர் மேலே இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளவு கேவலமான அவரை வந்து வசைப்பட முடியுமோ அதெல்லாமே பண்ணுறாங்க. ஆனாலும் அண்ணாமலை இப்பவும் பொறுமையாக இருக்கார். அவருக்கான காலம் வரும் வரை அவர் காத்திருப்பார். அப்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் சொல்லணும். அந்த மெசேஜ் என்ன? இல்லை அண்ணாமலை வந்து நல்ல பையங்க, நான் அவரை நம்புகிறேங்க, நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு மோடி வந்து ஓப்பனாக சொல்லுவாரா? கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டார். அதற்கு பதிலாக இந்த மாதிரி செயல்கள் மூலமாகத்தான் அந்த மெசேஜ் பாஸ் பண்ணப்படும். இது குறிப்பால் உணர்த்துவது. அண்ணாமலை அவர்களோட இணக்கமாக மோடி சிரித்து பேசிய அந்த காட்சியை பார்த்தவர்களுக்கு எதிர்ப்பாளர்கள் அத்தனை பேருமே நேற்று வந்து ஜெலூசில் 2 பாட்டில் 3 பாட்டில் குடிச்சிருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பற்றியிருக்காது. இப்படி நடந்து போச்சு, நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு பிம்பத்தை கட்டி வச்சோமே, ஆனால் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து ஜெலூசில் குடித்தாலும் எரியுதடி மாலா ஃபேனை 12ஆம் நம்பரில் வை அப்படின்னு அவங்க எல்லாம் எரிச்சலில் இருப்பாங்க. ஆதரவாளர்களுக்கு தான் இந்த மெசேஜ் மிக முக்கியமானது. ஸோ நான் சொன்ன மாதிரி அண்ணாமலையை கட்சியிலேருந்து யாரும் விளக்கவும் இல்லை, அவர் தான் வந்து விலகி இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிவிட்டு அவர் விலகி இருக்கிறார். அவருக்கு பிடித்த சில வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கட்சி அவருக்கு கொடுத்த வேலைகளை மனமும் வந்து செய்கிறார். இதுதான் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலையை வந்து பதவியிலேருந்து விலக்கிட்டாங்க, கட்சியிலேருந்து ஒதுக்கிட்டாங்க, அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறாங்க, அண்ணாமலை வந்து இனிமேல் அவ்வளோதான் அவரோட கேரியர் போச்சு, இப்படியெல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. இது வந்து கட்சியும் அண்ணாமலை அவர்களும் எடுத்த முடிவு. அந்த முடிவுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் அவருக்கு தெரியாததை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் அவருக்கு கற்றுக்கு தர போகிறது இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பிரதமர் மோடி அவர்களுடைய செயல் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மற்றும் அண்ணாமலை எதிர்ப்பாளர்களுக்கு குறிப்பால் உணர்த்தி இருக்கிறது, சில உண்மைகளை உணர்த்தி இருக்கிறது. அந்த உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அந்த உண்மைகளை பேசுங்க. இனிமேல் எதிர்ப்பாளர்கள் எவனாவது வந்து பேசினா அப்படின்னா மண்டையிலே நறுக்குன்னு 2 கொட்டு கொட்டி வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருங்க. அவங்களுடையெல்லாம் சண்டை போடாதீங்க, அவங்களையெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. அதுதான் வந்து இங்கே முக்கியமான பிரச்சனை.
இன்றைக்கி கிஷோர் கே சுவாமி, கல்யாணராமன், சரக்கு சங்கர், இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, இன்றைக்கி பாஜகக்குள்ளேயே இருக்கிற சில நபர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலையை வந்து விமர்சிக்கிறார்கள். விமர்சிக்கிற போது அங்கே என்ன நடக்குது, அண்ணாமலை ஆதரவாளர்கள் போய் அவங்களோட சண்டைக்கு போகிறாங்க. இதுதான் அவங்களுக்கு வேணும். அவங்கள கண்டுக்காதீங்க, அவங்க என்னவோ பேசிட்டு போகட்டும். அவங்க வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோவுக்கு நம்மளுக்கு தான் போய் பார்த்து என்ன இப்படி பேசலாம், நீ எப்படி இப்படி பேசலான்னு உடனே அந்த லிங்கை கொண்டு போய் மற்றவங்க கிட்ட பரப்பி, இங்கே பாருங்கள் அண்ணாமலையை திட்டி பேசியிருக்கா அப்படின்னு அவங்ககிட்ட வியூ சேர்த்தி கொடுக்குறதே அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான். இப்போ நீங்கள் அண்ணாமலையை புகழ்ந்து நம்ம பேசுகிறோம், நம்ம வீடியோ வேற எங்கேயும் போகிறது இல்லை. நம்மளுக்கு வந்து 5K வியூஸு 7K வியூஸ் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆனால் எவனோ ஒருத்தன் அண்ணாமலையை திட்டி வீடியோ போட்டிருப்பான், அது பார்த்தீங்க அப்படின்னா 50K வியூஸ் போயிருக்கும். அதை பார்த்தது யார்? எல்லாம் நம்ம ஆளுங்க. அதனால் தயவு செய்து அவங்களுக்கு வியூஸ் கொடுக்காதீங்க, அவங்களோட என்கேஜ் பண்ணாதீங்க, அவங்களோட சண்டை போடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் தான் அவங்களுக்கு வேணும். அதன் மூலமாக அவங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிது. இப்போவும் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஃபோட்டோவை தம்ப்நெயிலில் வச்சா தான் அந்த வீடியோவுக்கு மதிப்பு, அந்த வீடியோவுக்கு வியூஸு. இன்றைக்கும் அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தாருனா தான் அது வந்து அன்றைக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கலகலன்னு இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். அதுதான் வந்து இன்றைக்கும் நிலைமை. ஸோ அதனால் இந்த அட்வைஸை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த எதிர்ப்பாளர்களை கண்டுக்காமல் விடுங்க. நீங்கள் கண்டுக்கலை அப்படின்னா அவங்களே அடங்கிடுவாங்க, அவங்க என்னவோ பேசிட்டு போகட்டும். ஏன்னா அவங்க பேசுறது உண்மை இல்லைன்னு ஆகிப்போச்சு. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட இது இல்லைப்பா, இது இப்படிப்பா அப்படின்னு சொன்னாலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது, அந்த அஜெண்டா படி தான் அவங்க செயல்படுறாங்க. அந்த அஜெண்டா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலையை டார்கெட் செய்ய வேண்டும், அண்ணாமலை புகழை குலைக்க வேண்டும், அண்ணாமலை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்க வேண்டும், அண்ணாமலையை அரசியலை விட்டு அகற்ற வேண்டும். அதற்குத்தான் இவ்வளவும் அவங்க பண்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம உண்மையை பேசி நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்கள திருத்த போறோமா? ஒன்றும் நடக்காது. அதனால் அவங்கள நீங்கள் கண்டுக்காமல் விடுங்க. அவங்களோட வீடியோஸை பார்க்காதீங்க, அவங்களோட பதிவுகளுக்கு போகாதீங்க, அவங்களுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணாமல் விட்டுறீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவன் வேறு வேலையை பார்க்க போயிடுவான். ஏன்னா இதில் மைலேஜ் கிடைக்கலன்னா அவனுக்கு பிரச்சனை. ஸோ அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை புரிந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் செய்த இந்த செயலை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். பெரிய மனுஷங்க எப்பவுமே இப்படி தான் செய்வாங்க. இதை புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட கடமை. நன்றி.